கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி சித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தியானிக்கும்படியாக தந்த வசனம் ஒன்று யோவான் 2:1 என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமாங்க, பேதுருவுக்கு கூட இயேசு சாமி இவ்வாறு சொல்கிறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். சோதனையில் நாம் அமிழ்ந்து விடாதபடிக்காக பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இன்னும் பார்த்தோன்னா சிலுவையில் அறையப்பட்ட வேளையில் கூட இயேசு இவ்வாறு சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமாங்க, தேவாதி தேவன் அவருடைய வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு நம் இயேசு சாமி நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அதனால் அவருக்கு கோபம் எழாத அளவுக்கு நம்மை நாமே திருத்தி கொண்டு தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு தாய் தன் பிள்ளை தவறு செய்தால் அதனால் தகப்பன் கோபம் வந்து அடித்து விடுவாரே என்று சொல்லி பிள்ளையுடைய தவறு வெளியே வரும்போது தகப்பனிடத்தில் பரிந்து பேசி தகப்பனுடைய கோபத்தை ஆற்றி சரி செய்கிறவளாயிருக்கிறார். அதே போல தான் நம் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் எதுவும் இராத அளவுக்கு நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மை சரி செய்து கொண்டு கர்த்தரோடு இணைந்து நடப்போம். நம் தேவன் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பரிந்து மட்டும் பேசலைன்னா நாம் செய்கிற பாவங்களுக்கு பெரிய தண்டனை நமக்கு தந்திருப்பார் பிதாவானவர். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இதை நினைத்து கொண்டு இன்றைக்கு நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே.